முழு நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் எந்த கொள்கை வேறுபாடுகளும் இன்றி, இயக்க வேறுபாடுகளும் இன்றி, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் குர்ஆன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற 8 பேரும் அவங்களுக்கு துணைக்கு போற ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த 4-5 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம்னா கண்டிப்பாக எடுங்க. இன்ஷா அல்லாஹ் திருமறை குர்ஆன் விடுவிப்புக்கு ஆதரவாக, திருமறை குர்ஆன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியாகவும் போராடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதையும் மீறி நாங்க இதெல்லாம் சொன்னதுனால நீங்க எல்லாம் உத்தமர்கள், இதை ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினதுனால நாங்க பிழையானவர்கள் என்ற ஒரு நிலை வருமாக இருந்தால், அப்படி ஒரு நிலையை எதிர்கொண்டு சிறை செல்வதற்கும் திருமறை குர்ஆனுக்காக தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக ஜெயிலுக்கு போறது கூட நாங்க பின்வாங்க போறது கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் இது விடுவிக்கப்பட வேண்டும். நீங்கள் துரோகிகள், நீங்கள் செய்தது சமூக துரோகம், மார்க்கத்திற்கு செய்த துரோகம், உலமாக்களாக இருந்து செய்த துரோகம். எல்லா உண்மையும் வெளிவரும். இது முடியாது. உண்மை அத்தனையும் வெளியே வரும். ஜால் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை போல இந்த அசத்தியம், இந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய பொய்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து பொய் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இனவாதிகள் தான் இவ்வளவு காலமாக குர்ஆன் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஞானசார, விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, அத்துரலிய ரத்னஹிமி, இது மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் 8 பேரும் அதை வழிமொழிந்திருக்கிறார்கள். மிக தெளிவாக சொல்லியும் இருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய வெளிப்படையான கருத்தாகவும் இருக்கிறது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆரக்ஷக அமாத்தியன்ஷஹா சமாலோசன கமிட்டுவ எக்குவ பாதுகாப்பு அமைச்சும் புத்தக மீளாய்வு குழு ரிவ்யூ கமிட்டியும் இணைந்துதான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இது நான் சொல்லல, இப்ராஹிம் அன்சார் பேட்டியில சொன்னாரு. நாங்க இதை உருவாக்கல, இவங்க தான் உருவாக்கினாங்க. அதுக்கான ஆதாரமாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ரிவ்யூ கமிட்டியுடைய குர்ஆனை தடுக்கிற இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த கைட்லைன் வச்சுக்கிறங்க அல்லது ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிறங்க, வட்டவே எதையாவது வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோ கைட்லைனோ ஏதோ ஒண்ணு அதை உருவாக்கியது யாருன்னு கேட்டா ரிவ்யூ கமிட்டியும் பாதுகாப்பு அமைச்சும் தான். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தெளிவூட்டல் குர்ஆன் ரிவ்யூ கமிட்டி தொடர்பாக நம்ம தர இருக்கிறோம். அது என்ன தெளிவூட்டல்னா, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கைக்கு சவுதி அரேபியாவில் இருந்து சாதிக் ஹாஜியார் என்பவரால் அனுப்பப்பட்ட குர்ஆன் பிரதிகள் தற்போது வரைக்கும் 2 வருடங்களை தாண்டியும் இலங்கை சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புக்கான முழுமையான 100% காரணமாக இருப்பது இலங்கையினுடைய ரிவ்யூ கமிட்டி. அதாவது இஸ்லாமிய புத்தகங்கள் இலங்கைக்கு வரவழைக்கப்படுகிற நேரத்தில் அந்த புத்தகங்களை பார்த்து இது ஓகேயா ஓகே இல்லையா என்று சொல்வதற்கு ஒரு ரிவ்யூ கமிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ரிவ்யூ கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய தீர்வுகள் அடிப்படையில் தான் இந்த குர்ஆனுடைய பிரதிகள் அத்தனையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம புரிய வேண்டிய சில முக்கியமான செய்திகள்ல முதன்மையான ஒன்று என்னன்னா, இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேலெழுந்ததோட குர்ஆனை விடுவிக்க வேண்டும் என்று அத்தனை பேருமே விரும்புகிறோம். அதற்கான கருத்துக்களை சொல்லுகிறோம். ஒரு அலையாக தற்போது சமூக வலைதளங்களில் அது வியாபித்திருக்கிறது, உருவெடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஒரு போஸ்டை நான் பார்த்திருந்தேன். என்னன்னா, முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார் அவர்கள் shortnews.lk கொடுத்திருந்த ஒரு பேட்டியை மென்ஷன் பண்ணி ரிவ்யூ கமிட்டி என்று குறிப்பிடப்படுகிற ஒரு ஃபிளேயர் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. இப்ராஹிம் அன்சார் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி இருக்கிறார். இவருக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி இதை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புகிற அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுப்போம் சட்டப்படி என்கிற ஒரு தகவல் பரவுகிறது. அதையொட்டி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய ஜெனரல் செக்ரட்டரியும் ரிவ்யூ கமிட்டியினுடைய முக்கிய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, நிறைய ஃபேக் செய்திகள் பரப்பப்படுது, அதுக்கெல்லாம் நாங்க சட்ட நடவடிக்கை இது தொடர்பாக எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். பற்றி பொய்யான, தவறான, அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டால் அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா குர்ஆனை தடுத்தது நீங்கள் தான் என்று நாங்கள் சொல்லுவது பிழை, அவதூறு, பொய் என்று நீங்கள் நினைத்து நீதிமன்றம் போனால் கண்டிப்பாக போங்க. சட்டப்படி அதை எதிர்கொள்வதற்கு நானும் இதை பற்றி பேசுகிற அத்தனை சகோதரர்களுக்காகவும் அது தொடர்பாக சட்ட ரீதியாக
ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, குர்ஆனை தடுத்தது மட்டுமல்லாம இத பத்தி பேசுறவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படினு வந்துட்டீங்கல்ல, நல்லது. ஏன்னா இந்த குர்ஆனை அல்லாஹ்வினுடைய வேதத்தை பாதுகாக்கிற தரப்பும் அல்லாஹ்வுடைய வேதத்தை டிஃபெக்ஸ் பண்ணி அழிப்பதற்கு துணை போகிற, அல்லாஹ்வுடைய வேதத்தை நாட்டுக்குள் வராமல் தடுத்து வைத்திருக்கிற தரப்புக்கும் இடையிலான ஒரு சட்ட ரீதியிலான ஜனநாயக ரீதியிலான போராட்டமாக இது மாறிவிட்டது. முழு நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் எந்த கொள்கை வேறுபாடுகளும் இன்றி, இயக்க வேறுபாடுகளும் இன்றி, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் குர்ஆன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற 8 பேரும் அவங்களுக்கு துணைக்கு போற ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த 4-5 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம்னா கண்டிப்பாக எடுங்க. இன்ஷா அல்லாஹ் திருமறை குர்ஆன் விடுவிப்புக்கு ஆதரவாக, திருமறை குர்ஆன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியாகவும் போராடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதையும் மீறி நாங்க இதெல்லாம் சொன்னதுனால நீங்க எல்லாம் உத்தமர்கள், இதை ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினதுனால நாங்க பிழையானவர்கள் என்ற ஒரு நிலை வருமாக இருந்தால், அப்படி ஒரு நிலையை எதிர்கொண்டு சிறை செல்வதற்கும் திருமறை குர்ஆனுக்காக தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக ஜெயிலுக்கு போறது கூட நாங்க பின்வாங்க போறது கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் இது விடுவிக்கப்பட வேண்டும். நீங்கள் துரோகிகள், நீங்கள் செய்தது சமூக துரோகம், மார்க்கத்திற்கு செய்த துரோகம், உலமாக்களாக இருந்து செய்த துரோகம் என்பதால் தான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இதை நான் சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டா, சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் shortnews.lk சார்பாக ஒரு பேட்டியை ரிவ்யூ கமிட்டி இடத்தில் எடுத்திருந்தார். அதுதான் இந்த சர்ச்சைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறிய இடமும் கூட. ரிவ்யூ கமிட்டியினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அஸ்வர் அசாஹிம் அவர்கள், ஷேக் அஸ்வர் அசாஹிம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கு வெளியில வந்து நின்று மீடியாக்கு பேட்டி கொடுக்கிறாரு. கொடுக்கும் போது என்ன கேட்கப்படுதுன்னு கேட்டா, இந்த ஃப்ரேம் ஒர்க் அல்லது இந்த கைட்லைன் அல்லது ரிவ்யூ கமிட்டியினுடைய இந்த நிபந்தனை கோவைகள் இதை யாரு உருவாக்கினா, இது எப்படி செய்யப்பட்டுச்சுன்னு கேட்கும்போது, அது எங்களுக்கு டிபார்ட்மெண்டால தரப்பட்டது, இப்ராஹிம் அன்சார் காலத்தில் தரப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியை அவங்க சொல்றாங்க. அந்த கைட்லைன் உருவாக்கினவங்க யாருன்னு சொல்லுங்களேன். கைட்லைன் என்றா இப்படித்தான் இதுக்குள்ள வர குர்ஆன்கள் வரணும்னு சொல்லி ஒரு கைட்லைன் தரப்பட்டுச்சு. டிபார்ட்மெண்ட்ல தான் கைட்லைன், நாங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல தான் டெவலப் பண்றோம். அப்ப டிபார்ட்மெண்ட்ல, அதாவது இப்போ நீங்க அநியாயமா குற்றம் சுமக்க தேவையில்லை, டிபார்ட்மெண்ட்ல யார் இந்த கைட்லைனை செஞ்சவங்க? அந்த நேரம் அன்சார் இப்ராஹிம் சார் காலத்துல தான் அந்த கைட்லைன் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. இப்ராஹிம் அன்சார் அவருடைய காலத்துல தான் கைட்லைன் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. இப்ராஹிம் அன்சார் அவரிடத்துல அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு இன்டர்வியூ பண்றாரு. அதுல இதை கேட்கும் போது இப்ராஹிம் அன்சார் அடிச்சு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது நான் பண்ணல, நான் கொடுத்தது கைட்லைன். அந்த கைட்லைன் எதுக்குரிய கைட்லைன் என்று சொன்னா, புத்தகங்களை இறக்குமதி செய்வதற்கான கைட்லைன். நான் அதைத்தான் கொடுத்தேன் தவிர இந்த குர்ஆன்களை தடுக்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை செஞ்சது யாருன்னு கேட்டா இந்த ரிவ்யூ கமிட்டி தான் பண்ணாங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு. இந்த ரிவ்யூ கமிட்டி சொல்லக்கூடிய நாங்கள் டிபார்ட்மெண்ட் எமக்கு வழிகாட்டி அந்த கைட்லைனின் பிரகாரமே தான் செய்திருக்கிறோம் என்று சொல்லி, அதில் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இருப்பது அந்த புத்தகங்களை, குர்ஆன் கிதாபுகளை இறக்குமதி செய்பவர்களுக்கு உள்ள வழிகாட்டுதல். அது இறக்குமதிக்கான கைட்லைன்ஸ். நீங்க வகைக்கும், அதாவது அது நான் பொறுப்புடன் சொல்லுகிறேன், அதன் பிரதியை உங்களுக்கு தர முடியும் எனக்கு. சரி, அப்ப இந்த அது மும்மொழிகளிலும் கொடுக்கப்பட்டது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யாரு செஞ்சாங்க? அதாவது ஹம்பலி, மாலிகி மதுஹபுடைய கிரந்தங்கள் ரிசர்ச்சுக்காக வேண்டி மாத்திரம் தான் கொண்டு வர வேண்டும், இந்த ஃப்ரேம் போன்ற 37 தொகுப்பாளர்களுடைய கிரந்தங்களை இங்கே கொண்டு வர முடியாது என்ற தடை இந்த ஃப்ரேம் ஒர்க்கை, அந்த ஃப்ரேம் ஒர்க் பிரதி உங்களிடம் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, என்னால் தர முடியும். இந்த ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை முழுமையாக தயாரித்தது இந்த புக் ரிவ்யூ கமிட்டி. புக் ரிவ்யூ கமிட்டி இந்த புத்தக மீளாய்வு குழு தான் தயாரித்தது. பொறுப்புடன் சொல்லுங்கள், வழக்கு தொடரட்டும். இது எனக்கு முன்னைய படிப்பாளரின் காலத்தில், அஸ்ரபர் காலத்தில் அவர்கள் தயாரித்து பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது, அங்கிருந்து எங்களுக்கு பெறப்பட்டது. அந்த பேட்டி வந்த அடுத்த நிமிஷமே ஒரு இமேஜ் ஒன்றை வேற பரப்பி இருந்தாங்க. அதை நான் கடந்த வீடியோவிலையும் சொல்லிட்டேன். இப்ராஹிம் அன்சார் அந்த சேலரி தர்றோம் வாங்கலாம் கூப்பிடுவாரு, பாத்தீங்களா ரிவ்யூ கமிட்டியை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ண சொல்ற இந்த கடிதத்தில் அவர் தான் பண்ணியிருக்கிறார் சொன்னாங்கல்ல, அதுதான் இப்போ ஒரு பெரிய வாத பிரதிவாதமாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்தது யாரு? ரிவ்யூ கமிட்டி செஞ்சுதா அல்லது இப்ராஹிம் அன்சார் செஞ்சாரா அல்லது யாரு
யாரு செஞ்சாங்கிறது. இதற்கான பதில் இன்று நேற்று அல்ல, கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பதாகவே மிக தெளிவாக பாராளுமன்றத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த வழக்கு போட போறோம், கேஸ் போட போறோம்னு சொல்றீங்கல்ல, அந்த கேஸ கட்டாயம் புத்த சாசன அமைச்சர் இருக்கிறார்ல சுனில் செனவி அவர்களுக்கு எதிராகவும் போட்டிருக்க. அதான் நல்லது. ஏன்னா எந்த இடத்துல இருந்து முதல்ல வந்துச்சுன்னு பார்க்கணும்ல. இந்த ஃப்ரேம்வொர்க்கை யாரு பண்ணினா, இந்த குர்ஆன்களை தடுக்கிறதுக்குரிய அடிப்படை நிபந்தனைகளை யார் உருவாக்கினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை உருவாக்கியது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடு இணைந்து இந்த 8 பேர் கொண்ட குழுதான். இவர்களை தவிர வேறு யாருக்கும் இதிலே தொடர்பு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன், ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். கடந்த 2025 8ஆம் மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவங்களிடத்தில் எழுத்துப்பூர்வமாக இந்த குர்ஆன் விடுவிப்பு தொடர்பான சில கேள்விகளை ஒப்படைக்கிறார். எழுத்தில் ஒப்படைச்சதுனால அதுக்குரிய ரிப்ளை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துதான் அமைச்சர்கள் பதில் சொல்றார்கள். இப்படி கேட்டதோடு எந்திரிச்சு நின்று இது இப்படி இப்படின்னு பதில் சொல்லல. ஏன் அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு கேட்டா, அப்ப அவர் ஏதோ அவசரத்தில் எதையாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அப்படி சொல்லல. பாராளுமன்றத்தில் கேள்வி முன்வைக்கப்படுவது 2025 8ஆம் மாதம் 20ஆம் தேதி. அதற்கான பதிலை புத்த சாசன அமைச்சர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு 2 மாதங்களுக்கு பிறகுதான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறார். கரெக்டாக 2025 10ஆம் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்படுகிறது. சமர்ப்பண நேரத்திலேயே சபாநாயகரை என்ன சொல்லுவார் என்று சொன்னா, 2025 8ஆம் மாதம் 20ஆம் தேதி கேட்ட கேள்விக்கு இப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதிலளிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுகிற நேரம் 2025 10ஆம் மாதம் 21ஆம் தேதி. බුද්ධ ශාසන ආගමික සහ සංස්කෘතික කටයුතු ගරු අමාත්‍ය ගරු ආචාර්ය හිමිදුම සුනිල් සෙනවි මහතා 2025 8 20 වෙනි දින ගරු කේ කාද මස්තාන් මහතා විසින් ස්ථාවරණික 27 2 යටතේ යතනට ප්‍රශ්නෙට පිළිතුරු ලබා දෙනවා. சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு பிரிப்பேர் ஆயிட்டு வந்து பதில சொல்றாரு. அந்த கேள்வி பதில்ல மிக முக்கியமான சில செய்திகள் வெளிப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் ரிவ்யூ கமிட்டியும் பாதுகாப்பு அமைச்சினுடைய அதிகாரிகளும் இணைந்துதான் இலங்கையில் குர்ஆனை தடுக்கிற இந்த ஃப்ரேம்வொர்க்கை செஞ்சாங்களே தவிர இப்ராஹிம் அன்சார் அவர்களோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களோ இதை செய்யல அப்படிங்கிறது மிக தெளிவாக வெளிப்பட்டு விட்டது. இந்த ஆவணங்கள் தான் சுனில் செனவி அவர்கள் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த ஆவணம். இந்த ஆவணம் இப்ராஹிம் அன்சார் அவங்க சொல்றாங்களா இல்லையா, நான் வந்து ஒரு கைட்லைனை கொடுத்தேன் அப்படின்னு. அந்த கைட்லைனும் இருக்குது. அந்த கைட்லைன் கிட்டத்தட்ட 2 பக்கங்களை கொண்ட கைட்லைன். அந்த கைட்லைனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல எங்கேயுமே குர்ஆனை தடுப்பதற்குரிய எந்த வாசகமும் கிடையாது. இந்த ஷாஃபி ஹனஃபி அம்பலி கதையும் கிடையாது. ஜிஹாதுங்கிற வேர்டு வருதுங்கிற கதையும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அதிலே திட்ட தெளிவாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ராஹிம் அன்சார் அவர்கள் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, guidelines to be followed with regard to import of Islamic religious books and publication into Sri Lanka அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு இஸ்லாமிய புத்தகங்கள் மார்க்க ரீதியிலான புத்தகங்களை இறக்குமதி செய்வதற்கான கைட்லைன் அதுதான் இதிலே கொடுக்கப்படுகிறது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, நீங்க புத்தகங்களை இறக்குமதி செய்யணும்னா இந்த வெப்சைட்ல போய் கல்ச்சரல் அஃபேர்ஸினுடைய இணையதளத்தில் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க நிரப்பி தரணும். அதே மாதிரி குர்ஆனை இறக்குமதி செய்யணும்னா இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இறக்குமதி செய்யணும். மொழிபெயர்ப்பை இறக்குமதி செய்யணும்னா இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணினதுக்கு பிறகு இங்க ரிவ்யூ கமிட்டி ஒன்று இருக்கு. அந்த ரிவ்யூ கமிட்டி இடத்துல நாங்க கொண்டு போய் இதை கொடுப்போம். ரிவ்யூ கமிட்டியோட பேரையும் போட்டிருக்கிறாரு. நீங்க இந்த கைட்லைன் அடிப்படையில் இம்போர்ட் பண்ணுகிறவங்க இதை கவனிச்சுக்கணும்ங்கிற செய்தியை போட்டிருக்கிறாரு. இவ்வளவுதான் இந்த கைட்லைன்ல இருக்குது தவிர இதில் இப்ராஹிம் அன்சார் எந்த பொய்யும் சொல்லவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப பாராளுமன்றத்தில் சுனில் செனவி அவங்க புத்த சாசன அமைச்சர் இது தொடர்பான காதர் மஸ்தான் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையா? பதில் சொல்லும் போது அவர் தெரிவித்த முக்கியமான செய்திகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக சகோதரர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ரொம்ப தத்ரூபமானது, மிக முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விகளை எழுப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுடைய அரசாங்கத்துக்கு கீழே மன்னர் ஃபஹதுடைய திருக்குர்ஆன் அச்சக வளாகத்தில் தான் இந்த குர்ஆன் பிரதிகள் எல்லாம் அச்சடிக்கப்படுது. பில்லியன் கணக்கான குர்ஆன்கள் வருடம் அச்சிடப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் பரம்பரையாக செய்யப்பட்ட
செயல்பட்டு வருகிற ஒரு விவகாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புனித குர்ஆன்கள் அதனுடைய மத போதனைகள் அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் 50க்கு மேற்பட்ட மொழிகள்ல இந்த குர்ஆனுடைய பிரதிகள் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. அதே மாதிரி செல்போன்ல அப்ளிகேஷனா கூட வந்துருச்சு. நீங்க இப்ப இதை தடுத்து வச்சிருக்கீங்களே அப்ளிகேஷனை தடுப்பீங்களா என்றெல்லாம் அதுல அவர் கேட்பாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்க கூடிய நேரத்தில் இது இன்னைக்கு நேத்து வரக்கூடிய ஒரு செய்தி அல்ல. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குர்ஆன் ஸ்ரீலங்காக்கு வருது. நாம் படிச்சது இதைத்தான், எல்லாரும் படிச்சது இதைத்தான், இங்க இருக்கிற முஸ்லிம் எம்பிக்கள் படிச்சது இதைத்தான், இங்க இன்ன வரைக்கும் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் படிக்கிறது இதைத்தான் எல்லாம் அவர் அதுல சுட்டி காட்டுறது மட்டுமல்லாம இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்புல மொழிபெயர்ப்பு குழு இருக்குதா இல்லையா, அந்த குழுவுல ஒருத்தர் யாருன்னு கேட்டா மரணித்த அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்ட சகோதரர் முபாரக் ஹசரத் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் புரிய வேண்டும், அவருடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்துக்குரியதாக மாற்றி வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் இந்த இடத்துல நான் முன்வைத்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இதை எல்லாவற்றையுமே சுட்டி காட்டுகிறார்கள் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள். 30 ஆண்டுகளாக இந்த குர்ஆன் பிரதி தான் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க இதை எப்படி தடுப்பீங்க என்ற கேள்வி எல்லாம் அவர் அதுல எழுப்புறாரு. அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் பதில் சொன்னது மட்டுமல்லாம அவர் பதில் சொன்ன அந்த ஆவணத்தை டேபிள் பண்றாரு. இதை நீங்க ஹென்சார்ட்ல எடுக்க முடியும், பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணிடுறாரு. அதனூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பிரதியாகத்தான் இந்த பிரதி இருக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற பிரதியும். அதுல நிலையான கட்டளை 27 கீழ் 2 ஸ்தாவர நியோக என்று சொல்லுவாங்க சிங்களத்துல. அதுல விசி அத்த தெக்க அடிப்படையில் தான் இந்த செய்திகளை அவர் பாராளுமன்றத்துக்கு அமைச்சர் அவர்கள் சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ணும்போது அதுல எந்த கண்டெய்னர்ல இது கொண்டு வரப்பட்டதுங்கிற வரைக்கும் அவர் சொல்றாரு. நேற்று கூட ஷார்ட் நியூஸ்ல கண்டெய்னர்ல கொண்டு வந்து அதை அரபு குர்ஆனை வெளியெடுத்து கொடுத்த சகோதரர் அஸ்கர் அவர்கள் கொடுத்திருக்கிற பேட்டியும் வெளியாகி இருக்குது. எல்லா உண்மையும் வெளிவரும், இது முடியாது, உண்மை அத்தனையும் வெளியே வரும். ஜால் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை போல இந்த அசத்தியம், இந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய பொய்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து பொய் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல கொள்கலன் நம்பர் வரைக்கும் சுனில் செனவி அவங்க சொல்லி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எந்தெந்த குர்ஆன்கள் வந்தது, எத்தனை வந்ததுங்கிற தகவல்களை எல்லாம் அவர் சொல்லுறாரு. சொன்னதுக்கு பிறகு இந்த புத்தகம் வெளியே அனுப்பப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா புத்தக மீளாய்வு குழுவினுடைய அனுமதி வழங்கப்படாமை தான் இதனுடைய மெயின் காரணம். அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா இது ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிறாரு. புத்தக மீளாய்வு குழுவினுடைய அனுமதி வழங்கப்படாமை, அதே போன்று மொழிபெயர்ப்புக்காக நிறுவப்பட்ட கட்டமைப்பின் தேவைகளை இறக்குமதி செய்யப்பட்ட குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முழுமையாக பூர்த்தி செய்யாமை, இந்த காரணங்களால தான் இதற்கான தடையின்மை சான்றிதழ் கிளியரன்ஸ் பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப முதலாவது என்ன சொல்றாரு, ரிவ்யூ கமிட்டி இதற்குரிய அனுமதியை கொடுக்கவில்லை அப்படிங்கறத அவருடைய இந்த அறிவிப்புல நம்ம சுட்டிக்காட்டக்கூடிய இந்த பகுதியில மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த சூழல்ல தான் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சுனில் செனவி அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா இந்த குர்ஆன்கள் எந்த அடிப்படையில் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு ரிவ்யூ கமிட்டி சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் படிச்சு காட்டுறாரு. அது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய பாராளுமன்ற உரையிலையும் நீங்க அதை பார்க்க முடியும். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பிரிவு 2.3ல சொல்றாரு, குர்ஆன் மொழிபெயர்ப்புகள்ல தேவையான இடங்கள்ல ஜிஹாது அதே போன்ற ஏனைய சொற்கள் தெளிவாக விளக்கப்படாத போது வாசகர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அந்த வசனங்களுக்கு சொற்களுக்கு அடிக்குறிப்புகள் அல்லது தெளிவான விளக்க குறிப்புகள் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால ஒரு காரணம் என்னையா, ஜிஹாதுங்கிற இடத்துக்கு விளக்க குறிப்பு போடலையா, போடாதனால தப்பா புரிஞ்சிருவாங்க. அப்ப ஜிஹாதுங்கிறதுக்கு விளக்க குறிப்பு இல்லாம குர்ஆனை வெறுமனே படிச்சா அவன் தீவிரவாதத்துக்கு போயிடுவான், அவன் குண்டு வச்சிருவான், அவன் குர்ஆனை பார்த்து அப்ப வழிகட்டு போயிடுவான். அப்படித்தான் சொல்ல வர்றீங்களா? குர்ஆன் உலக மக்களுக்கான நேர் வழிகாட்டி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி என்று அல்லாஹ் தஆலா அடிச்சு சொல்றான். இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்றான். குர்ஆனே உங்களுக்கு நேர் வழிகாட்டின்னு தரப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுல இந்த ஜிஹாதுண்டா என்னன்னு விளக்கத்தை கீழே எழுதலன்னா படிக்கிறார்கள் அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால நாங்க இதை பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா? அதாவது இனவாதிகள் தான் இவ்வளவு காலமாக குர்ஆன் தீவிரவாதத்தை தூண்டுகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஞானசார, விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, அத்துரலிய ரத்னஹிமி இது மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் 8 பேரும் அதை வழிமொழிந்திருக்கிறார்கள், மிக தெளிவாக சொல்லியும் இருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய வெளிப்படையான கருத்தாகவும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் மொழிபெயர்ப்புகளுக்கு இடையில வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள், அதே மாதிரி நபிமார்களுடைய பெயர்கள், மலக்குமாருடைய பெயர்கள் வரும்போது இந்த அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி வேர்டுகள் போடப்படல, குர்ஆனை தடுக்கிறதுக்கு எங்கடான்னு தேடி இருக்கிறாங்க. தேடி பார்த்து அலைஹிஸ்ஸலாம் போடப்படவில்லை,
மொழிபெயர்ப்புல அலைஹிஸ்ஸலாம் போடலங்கிறதுனால இதை நாங்க தடுத்திருக்கிறோம். முதல்ல அரபுலே அலைஹிஸ்ஸலாம் இல்லை அந்த இடத்துல. நபிமார்களை பற்றி சொல்லும் போது நபிமார்களுடைய பெயர் தான் வருகிறது. அலைஹிஸ்ஸலாம் வந்தா தான் அலைஹிஸ்ஸலாம் மொழிபெயர்ப்பாங்க. வராத இடத்துக்கு எதுக்கு அலைஹிஸ்ஸலாம் மொழிபெயர்க்கணும்? இந்த கேள்வி வருமா இல்லையா? அதை தாண்டி மூணாவதாக பிரிவு 6.3 அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹம்பலி அல்லது மாலிகி மதுஹபுகளை அடிப்படையாக கொண்ட நூல்கள், ஃபத்வா மார்க்க தீர்ப்பு நூல்களை இறக்குமதி செய்வது ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு நோக்கங்களுக்காக மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். அதாவது ஹம்பலி மாலிகி மதுஹபுகளை சார்ந்த நூல்களாக இருந்தால் ஆய்வுக்கு மட்டும் தான் கொண்டு வரணுமா, இல்லாட்டி கொண்டு வரக்கூடாது. அந்த அடிப்படையில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த குர்ஆன்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கிறதுனால சவுதி அரேபியா ஹம்பலி மாலிகி மதுஹபோடு சம்பந்தப்பட்ட நாடு, ஷாஃபி ஹனஃபி மதுஹபுக்கு எதிரான நாடு என்கிற கருத்துல இவங்க இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஹம்பலி மாலிகி மதுஹப் சாப்டர் உள்ள கொண்டு வந்து இந்த குர்ஆன்களை தடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம கடந்த வீடியோல சொன்னோம். குர்ஆனை போய் ஹம்பலி குர்ஆன், மாலிகி குர்ஆன், ஷாஃபி குர்ஆன், ஹனஃபி குர்ஆன் என்று பிரிக்கிறீங்களே. குர்ஆன் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒண்ணுதான். உலகத்துல மனிதனுக்கு வழிகாட்ட வந்த ஒரு புனித வேதமாக குர்ஆன் இருக்கிறது. அதை எப்படி ஹம்பலி குர்ஆன், மாலிகி குர்ஆன், ஷாஃபி குர்ஆன், ஹனஃபி குர்ஆன் என்று பிரிப்பீங்க? அப்படி பிரிச்சு இவர் விளக்கம் சொல்றாரு. சுனில் சனவி அவர்கள் பாராளுமன்றத்தில் வாசிச்சு காட்டுறாரு. இந்த அடிப்படைகள் தான் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இதுதான் டேர்னிங் பாயிண்ட், மிக முக்கியமான சென்ட்ரல் பாயிண்ட் இதுதான். அவர் சமர்ப்பிச்சது அப்படியே நான் வாசிச்சு காட்டுறேன். ආරක්ෂක අමාත්‍යංශ හා පොත් සමාලෝචන කමිටුව එක්ව රාමුව සංවර්ධනය කර ඇති අතර 2021 සිට එම රාජ්‍ය ආයතනය කුරානය පරිවර්ධනය හා මේ රටට ගෙන්වන වෙනත් අරාබි පොත් සමාලෝචනය හා අනුමැතිය ලබා දීම සඳහා මේ ආකාරයේ ක්‍රමවේද අනුගමනය කර ඇත. ரொம்ப தெளிவா சொல்றாரு. ආරක්ෂක අමාත්‍යංශ හා පොත් සමාலோචன කමිටුව එක්ව பாதுகாப்பு அமைச்சும் புத்தக மீளாய்வு குழு ரிவ்யூ கமிட்டியும் இணைந்துதான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இது நான் சொல்லல, இப்ராஹிம் அன்சார் பேட்டியில சொன்னாரு. நாங்க இதை உருவாக்கல, இவங்க தான் உருவாக்கினாங்க. அதுக்கான ஆதாரமாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ரிவ்யூ கமிட்டியுடைய குர்ஆனை தடுக்கிற இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த கைட்லைன் வச்சுக்கிறங்க அல்லது ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிறங்க, வட்டவை எதையாவது வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோ கைட்லைனோ ஏதோ ஒண்ணு அதை உருவாக்கியது யாருன்னு கேட்டா ரிவ்யூ கமிட்டியும் பாதுகாப்பு அமைச்சும் தான். அதை மிக தெளிவாக அமைச்சர் சுனில் செனவி, இவர்தான் புத்த சாசன மத விவகார அமைச்சர். இவருடைய மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் முனீர் முதஃபர் டிப்யூட்டி மினிஸ்டராக இருக்கிறார். முனீர் முதஃபர் டிப்யூட்டி மினிஸ்டராக இருக்கக்கூடிய மெயின் மினிஸ்ட்ரி இருக்குதா இல்லையா, அந்த மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பாக இருக்கிற மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் சகோதரர் காதர் மஸ்தான் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மிக தெளிவான பதிலை சொல்லுகிறார். இந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய தீர்மானங்களை, நிபந்தனைகளை இப்படித்தான் குர்ஆன் உள்ள கொண்டு வரணும், இல்லன்னா நாங்க தடுத்துருவோம். இதெல்லாம் உருவாக்கினது டிபார்ட்மெண்ட் அல்ல, இதை உருவாக்கியது ரிவ்யூ கமிட்டி தான். அவர்களோடு இணைந்து பாதுகாப்பு அமைச்சினுடைய அதிகாரிகளும் சேர்ந்து செய்தார்கள். அப்ப யாருடைய தேவைக்கு யார் செஞ்சிருக்கான்னு புரியுதா இல்லையா? பாதுகாப்பு அமைச்சு செய்யத்தான் பண்ணுவான், அவனுக்கு அதுதான் தேவைன்னு இருக்கும், அவன் எதையோ பண்ணுவான். அவனோட சேர்ந்து நீங்களும் பண்றீங்கன்னா இத ஒரு ஞானசார தேரரோ, அத்ரலியோ ரத்னஹிமியோ அல்லது விமல் வீரவன்சையோ, உதய கம்மன் பிள்ளையோ வேற யாரோ செஞ்சிருந்தாங்கன்னா கூட ஆமா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்றோம். ஜனாசாக்களை எரித்ததை விட மிக கொடுமையான ஒன்றை செய்திருக்கிறீர்கள். இலங்கையில ஜனாசா எரிப்பு தான் இலங்கை முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய உச்சகட்ட அநியாயமாக பார்க்கப்பட்ட நிலையில அதை தாண்டிய ஒரு அநியாயத்தை இந்த திருமறை குர்ஆன்களை தடுப்பதினூடாக இந்த ரிவ்யூ கமிட்டி செய்திருக்கிறது. ஆனா இன்ன வரைக்கும் உங்களுக்கு நெஞ்சில ஈரம்ன்றதே இல்ல. பாத்தீங்களா, இவ்வளவு அநியாயத்தை பண்ணியும் நம்ம ரிசைன் பண்ணி போயிருவோமே, புதிய குழு கொண்டு வரட்டுமே, இல்லைன்னா இதை விடுவிச்சு கொடுத்துருவோமே, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு வருதா? ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுக்கிறதுக்கே இவ்வளவு திமிரு பிடிச்சிட்டு நிக்கிறீங்கன்னா, சாதாரண விஷயங்களுக்கு சரி நீங்க மட்டும் சும்மாவாவது அனுரகுமார் திசாநாயகவுடைய இடத்துல ஜனாதிபதியா இருந்திருந்தா, அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த கோட்டாவுடைய இடத்துல நீங்க ஜனாதிபதியா இருந்திருந்தா, இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? இப்படி எல்லாம் பேச முடியுமா? விட்டு வச்சிருவீங்களா நீங்க எல்லாரும்? ஒரு சாதாரண எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சொற்பமான அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ரிவ்யூ கமிட்டிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்தது மட்டுமல்லாம எவ்வளவு திமிர் பேச்ச பேசுறீங்க. அவ்வளவு பேசுற நீங்க உங்களுக்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டராக, சும்மாவாவது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தா, இப்ப சொல்றாங்கல்ல இந்த சுரேஷ் சாலை எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாருன்னு, அதை விட கூடுதலா இவங்க போட்டிருப்பாங்க. மனசு வலிக்குது. இதை விட வேற வழியில உங்களுக்கு சொல்ல முடியாது. கொஞ்சமாவது நீங்க நிதானமாக யோசிச்சு அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டாமா?
இதை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய்க்கு மேல பொய். அப்படி இல்லை, அவர் தான் செய்தார், இவர் தான் செய்தார், பால் பாஸ் பண்றது, அதை செய்யறது, இதை செய்யறதும். இப்ப இதை கொண்டு போய் யார்கிட்ட பால் பாஸ் பண்ண போறீங்க? போங்க இப்ப நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் செய்யுங்கள். அர்க்கம் நூராமித் போங்க, முஸ்தபா ரசா போங்க, அந்த பேட்டி கொடுத்த அஸ்வர் அசாஹிம் போங்க, அதுல இருக்கக்கூடிய 8 பேர் இருக்கிறீங்களே, 8 பேருமே நீதிமன்றத்துக்கு போங்க. எங்கள் மீது அவதூறு சொல்லுகிறார்கள், எடுத்துக்கொண்டு வர்றோம். இதை நீங்க போங்க. டாக்குமெண்ட் இல்லைன்னு எல்லா ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய உதவியில. நீங்கள் தான் இந்த அநியாயத்தை செய்தீர்கள். குர்ஆனை தடுத்தது நீங்கள், எந்த அரசும் தடுப்பதற்கு காரணமாகவில்லை. நீங்கள் தான் அரசாங்கத்தில் இருப்பவர்களை மூட்டிவிட்டு தூண்டிவிட்டு இனவாதத்தை தூண்டுவதை போன்று இந்த விவகாரத்தில் மதவாதத்தை தூண்டி குர்ஆனை தடுத்திருக்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம சாதாரண புத்தகம் மாதிரி இந்த வேலையை பண்ணிருக்கிறீங்களே, அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் உங்களை கேவலப்படுத்தி நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிப்பான் என்கிற அச்சம் வரவில்லையா? எத்தனை மக்கள் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்கள், எத்தனை பேர் பதுவா பண்ணுவார்கள், எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எதிராக கையேந்துவார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இவ்வளவையும் செஞ்சு போட்டு நான் செய்யல, இப்ராஹிம் அன்சார் செஞ்சார், அவர் செஞ்சார், இவர் செஞ்சார் என்று எழுதிக்கிட்டு திரியுறீங்க. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல வர்றேன். இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, முன்னாள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஏபிஎம் அஷ்ரஃப். அவர் இப்ப ரொம்ப நான் எல்லாம் எப்படி தெரியுமா, அப்படி நடக்கவில்லை, இப்படி நடக்கவில்லை. அவர் எழுதுற எழுத்துக்களை கொஞ்சம் பார்க்கணும், உங்களுக்கு வர்றான். அவர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆன் மொழிபெயர்ப்பையும் தடை செஞ்சுட்டு அவர் டிரெக்டரா இருக்கல, முஸ்லீம் கலாசார திணைக்களத்தினால தனி குர்ஆன் போடுறதுக்கு யோசிச்சவர். அவர் அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா ஜமாத்துகளும் இந்த தடை விதிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரிவ்யூ கமிட்டியை வழி நடத்தினதே அந்த ஆள் தான். அதெல்லாம் சும்மா எல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல, எல்லாத்தையுமே பேசுவோம். நீங்க எழுதின கடிதங்கள், டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்றாக வருவோமே. ஏன்னா அவர் இப்ப ரொம்ப இந்த நல்லவன் வேஷம் போடுவதற்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. Facebookல வந்து இப்படி சொல்லி இருக்க கூடாது, அப்படி சொல்லலாமா, குர்ஆன் கமிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வளர்ந்து வருகிற உலமாக்கள், அவர்களை இப்படி பேசலாமா? காப்பாத்துறதுக்கு வர்றீங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்தது உங்களுக்கு நெஞ்சில குத்தல. அந்த இளம் உலமாக்கள், இளம் ஆலிம்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்துட்டாங்க. இது உங்களுக்கு வலிக்கல. ஏன்னா நீங்களும் சேர்ந்து தான் தடுக்கிறதுக்கு துணை போனீங்க, நீங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணினீங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமான்னு பேசுறீங்களே, நீங்க அல்லாஹ்க்கு பயப்பட மாட்டீங்களா? ஒரு அதிகாரம் கிடைச்சு முடிய, ஒரு திணைக்களத்துல டைரக்டர் ஆகி முடிய, இந்த சமூகத்தை அழிக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, இதுக்கு இனவாதிகள் பரவாயில்லையே. அவன் எங்களை அழிக்க நினைச்சான், அவன் அழிக்கத்தான் நினைப்பான். அவனுக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடி கொண்டிருந்தோம். ஆனா உள்ள உட்கார்ந்துகிட்டே புல்லுருவிகளாட்டும் இவ்வளவு வேலையை பண்ணிக்கிட்டு இப்ப Facebookல நல்லவன் வேஷம் போட வர்றீங்களா? ஏபிஎம் அஷ்ரஃப் தொடர்பாக தனியாக இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்தால் அதையும் தனியாக பார்ப்போம். இதே நேரத்தில் இன்னைக்கு இன்னும் ஒரு விவகாரத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா, இணையதள கேம்பெயின் ஒன்று நம்ம பண்ணணும். என்ன இணையதள கேம்பெயின் சொன்னா, இந்த புக் ரிவ்யூ கமிட்டியை டிசால்வ் பண்ணுங்க, புக் ரிவ்யூ கமிட்டியை அரசு கலைக்க வேண்டும். அதே நேரத்தில் குர்ஆன்களை விடுவிக்க வேண்டும். புக் ரிவ்யூ கமிட்டியை கலைச்சு குர்ஆன்களை விடுவியுங்கள் என்கிற இந்த கோஷத்தை அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக நாம் அத்தனை பேரும் சமூக வலைதளங்களில் இணையதள போராட்டமாக செய்ய வேண்டும். ஏன்னா இந்த புக் ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையே தடை செஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே டிஃபெக்ட்ஸ் போட்டு அழிக்கணும்ங்கிற அளவுக்கு மமதை கொண்டு அலையக்கூடியவர்கள். இவர்கள் குர்ஆனை விடுவிக்கிற இடத்திலும் இல்லை, இவர்கள் அந்த குழுவில் இருந்து வெளியேறுகிற ஐடியாவிலையும் இல்லை. எனவே இவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஒன்றோ இந்த குழு மொத்தமாக கலைக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் இதற்கு புதிய ஆட்கள் கொண்டு வரப்பட வேண்டும், முறைப்படி இது செயல்படுத்தப்பட வேண்டும், குர்ஆன்கள் விடுவிக்கப்பட வேண்டும். எனவே உங்களுக்கு முன்னால் காட்சி தருகிற ஒரு படம் இருக்கிறது, எடிட் செய்யப்பட்ட ஒரு படம். என்னுடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி, அதே போன்று ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் ஆகிய 2 Facebook பேஜ்களையும் வாட்ஸ்அப் குழு எல்லாத்தையும் நான் பகிர்ந்து விடுவேன். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்க போய் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பகிர்ந்துருவோம். எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய Facebookல அதை பகிருங்க, உங்களுடைய ப்ரொஃபைலா வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, Facebookல போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க, டெலிகிராம்ல போடுங்க, இன்ஸ்டாவில் போடுங்க, சமூக வலைதளம் எல்லாத்திலையும் பரப்புங்க. அனுரகுமார திசாநாயக்க அவர்களை, ஜனாதிபதி அவர்களை டேக் பண்ணுங்க, #அனுரகுமார் திசாநாயக்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை எல்லாருமே பரப்புங்க. அதே மாதிரி அதை பிரிண்ட் எடுத்து முடியும்னா முன்னாடி தெரிகிற மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேனா இல்லையா, இந்த மாதிரி ஒரு போட்டோவாக நீங்க போட்டோ பிடிச்சி இதை Facebookல உங்க Facebookல அப்படியே அதை போஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் இதை கோரிக்கையை வைப்பதாக இருக்க வேண்டும். இது ஒரு சமூக வலைதள அழுத்தமாக மாற வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த குழுவால் தான் அத்தனை பிரச்சனையும் என்பதை அவர்கள் உணரவும் வேண்டும். இந்த குழு கலைக்கப்பட வேண்டும். எனவே இந்த முயற்சிக்கும் அனைவரும் பங்கெடுப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.